முடிவுக்கு வந்த பஞ்சாயத்து. காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 28+1. சாதுரியமாக காய் நகர்த்திய ஸ்டாலின். திமுக காங்கிரஸ் கூட்டணி பின்னணியில் நடந்தது என்ன? திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா? கை கொடுக்குமா இல்லைன்னா கை நழுவுமா அப்படிங்கிற கேள்வி இன்று மாலை வரைக்கும் நீடிச்சுக்கிட்டே இருந்தது. சொல்ல போனா நேற்று இரவுக்குள்ளேயே முடிவு தெரிஞ்சிரும். ராஜ்யசபாக்கு 5ஆம் தேதி, அதாவது விடிந்தால் நாளை இறுதி நாள் ராஜ்யசபாக்கு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்காக நாளைக்கே தெரிவிக்கப்படும். LK சுதீஷ் அவர்கள் நேற்று மாநிலங்களவைக்கான ஒரு சீட்டு கையொப்பம் விட்டதற்கு பிறகாக நிச்சயமாக செல்வ பெருந்தகை வீட்டு நிச்சயதார்த்த விழாவை முடிச்சுட்டு காங்கிரசும் வந்துருவாங்க. சிதம்பரம் அவர்கள் பேசினதுக்கு பிறகாக பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு நிறைவு பெற்றிருக்கும். இரவுக்குள் செல்வ பெருந்தகையும் ஒரு முடிவு எட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்ததுனால டெல்லி தலைமை இரவுக்குள்ள ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இல்ல, விடுந்ததற்கு பிறகாக மாணிக்கம் தாகூர் போட்ட அந்த ஒற்றை பதிவு மூலமாகவே காங்கிரசும் திமுக கூட்டணியில் நீடிக்கும் அப்படிங்கிற ஓரளவுக்கு நம்மளால முடிவுக்கு வர முடிஞ்சது. ஏன்னா தொடர்ந்து அதிருப்தி குரல்களையும் உரிமை குரல்களையும் எழுப்பிட்டு இருந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தனிப்பட்ட முடிவுகள், விருப்ப வெறுப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கட்சியுடைய நலன், கட்சி தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு எல்லாரும் உழைக்கணும், எல்லாரும் ஈடுபாட்டோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு போட்டிருந்தது. ஓகே, காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வரப்போறது உறுதியாகிருச்சு போலயே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தி இருந்தது. இருந்தாலும் நண்பகல் வரைக்கும் எந்த விதமான அறிவிப்பும் டெல்லி தலைமையிலேருந்து வரல. என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா திரும்ப மீண்டும் ஒரு சர்ச்சை, ஒரு பேச்சுகள் உருவாக ஆரம்பிச்சது சமூக வலைதளங்கள்ல. இல்ல தாவேக்கவுடன் தான் கூட்டணிங்கிற மாதிரி போகுது, டெல்லியில ராகுல் காந்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அறிவாலயத்தில் இப்பொழுது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்டு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. 2021 தேர்தலில் 25 தொகுதிகள் ஒதுக்குனாங்க. இப்போ 3 சட்டப்பேரவை தொகுதி கூடுதலாகவும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இது. பாண்டிச்சேரிக்கு இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல அப்படின்னு கிரிஸ் ஜோடங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. செல்வ பெருந்தகை கிட்ட போதுமா மகிழ்ச்சியோட இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மன நிறைவோடு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பதில கொடுத்திருக்காரு. ஏன் இவ்வளவு தாமதம் கூட்டணியை முடிக்கிறதுக்குன்னு கேட்டதுக்கு எந்த தாமதமும் இல்லையே, எல்லா கட்சிகளும் 2-3 முறை வந்துட்டு தானே போறாங்க. அதே மாதிரி நாங்க ஒரு முறை டிசம்பர்ல பார்த்தோம், அதுக்கப்புறம் நேற்று ஒரு முறை, இப்போ கையெழுத்து ஆயிடுச்சு, இதுல எந்த விதமான ஒரு கால தாமதமும் இல்லையே அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு. என்ன நடந்தது, ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேக பக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரு அணியும் திமுகவுடனே தொடரணும் அப்படிங்கிற ஒரு அணியும் செயல்பட்டு இருந்தது நமக்கு எல்லாம் தெரியும். பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள் தாவேகவோட எப்படியாவது காங்கிரஸை கூட்டிட்டு போயிடணும்னு மும்முரமாக வேலை பார்த்தாங்க. விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட போது அவர் போட்ட பதிவுகள்லாம் மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாக மாறி இருந்தது. மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, மரியாதை கொடுத்துதான் மரியாதை வாங்கணும், நீங்கன்னா எதிர்கட்சிக்கு போக வேண்டிய நிலை வரும்னு அவரும் நிறைய சர்ச்சை பேச்சுகள்லாம் பேசியிருந்தாரு. இப்படி தாவேக்காவோட போனா ஆட்சியிலேயே அதிகாரத்திலையும் பங்கு கிடைக்கும், நிறைய சீட்டுல போட்டி போடலாம், நமக்கான ஓட் பெர்சன்டேஜ் அதிகரிக்கும், கட்சியை வளர்க்கலாம், காங்கிரஸை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்தில் ஒரு சிலர் இருந்தாங்க. ஆனா எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ நம்ம மீண்டும் திமுக தொடர்ந்தாதான் மீண்டும் நம்ம எம்எல்ஏக்கள் போக முடியும் அப்படிங்கிறதும் பல மூத்த சீனியரா இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள், தமிழ்நாட்டு தலைவர்களுமே திமுக தொடரணும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியா இருந்தாங்க. அவங்களுக்கு வெற்றி இதெல்லாம் தாண்டி காங்கிரஸோடைய பிரதானம் அரசியல் அப்படின்னாலே பாஜக எதிர்ப்பு. அது தாவேக்க பக்கம் போனா இருக்குமா, எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தாண்டி அவங்க எதிர்ப்பாங்களா முதல்ல, இப்பயே அவங்களுடைய அரசியல் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜகவை அந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்களா அப்படிங்கிற நெருடல்கள், கேள்விகள் அப்படிங்கிறது காங்கிரஸ் மூத்த தலைவர்கள், தமிழ்நாடு தலைவர்கள் கிட்ட இருந்தது. அதனால அது கண்டிப்பாக எடுபடாது, பாசிச பாஜகவை உள்ள வரக்கூடாதுங்கிற ஒரு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு தேர்தல்னு முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் களமாடும் பொழுது அவங்க கூட நம்ம இருக்கிறது தான் சரியே தவிர, இப்போது வரைக்கும் தீவிரமாக பாஜகவை எதிர்த்து அரசியல் களமாடாத விஜயுடன் தாவேக்காவுடன் நம்ம போய் காங்கிரஸ் சேர்றது அப்படிங்கிறது சரியா வராது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் மூத்த தலைவர்கள் சீனியர்ஸ் கிட்ட இருந்தது. இதுக்கெல்லாம் இவங்களுக்குள்ள என்ன வேணுமோ இருந்துட்டு போட்டோம், ஆனா முடிவெடுக்க போறது டெல்லி தலைமை தான். டெல்லியில இருக்கக்கூடிய 3 பேர் அவங்களுடைய முடிவு என்னவாக இருக்கு அப்படிங்கிறது தான். இதுல சோனியா காந்தியும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் திமுகவுடன் தான் கூட்டணி அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்களுக்கு
ஒரு என்ன பண்றது? தாவேக்கா பக்கம் போலாமா? இந்த பக்கம் போலாமாங்கிற ஒரு 2 பக்கமுமான ஒரு கண்ணோட்டம்ங்கிறது இருந்தது. தாவேக்காவுக்கு போணும் அப்படிங்கிற எண்ண ஒட்டுமொத்த நெறையாவே இருந்ததா சொல்லப்படுது. அதனால தான் இவ்ளோ பஞ்சாயத்து, இவ்ளோ இழுபறிகள், இவ்ளோ நேரம் எடுத்தது அதுக்காகலாம் காரணம். அதனால தான் வந்து ராகுலுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாவேக்கா ஆதரவு குரலாக தமிழ்நாட்டிலும், மற்றவர்கள் எல்லாரும் ப. சிதம்பரம் மாதிரி சோனியா காந்தி அவர்களுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், சீனியர்ஸ் எல்லாரும் வந்து திமுக அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் வந்து எடுத்திருந்தாங்க. கிரிஸ் ஜோடங்கர் வந்தாரு. 75 நாட்கள் ஆச்சு. இப்போ வரைக்கும் அவங்க பேச்சுவார்த்தை குழு அமைக்கல. எங்களுக்கு வந்து மன வருத்தமா இருக்குன்னு நெறைய அவங்களுடைய ஆதங்கங்கள் எல்லாம் வெளியிட்டாங்க. சொல்லப்போனா முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சுட்டு போய் எங்களுக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவா அவரும் பேசினார். இளைஞர்களுடைய பட்டாளம் ஆதரவுலாம் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் ஏன் இம்மாரியான ஒரு பேச்சு வருது? அப்பனா நிச்சயமா தாவேக்கா பக்கம் போயிருவாங்களோங்கிற பேச்சு அப்பதான் இன்னும் ரொம்ப ஹையா போச்சு. அப்பதான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஆந்திராக்கு போறாரு. ராகுல் காந்திய பார்த்து பேசுறாரு ஹைதராபாத்ல. இந்த மாதிரியான ஒரு டாக் பேக்ரவுண்ட்ல போயிட்டே இருந்தது. இதெல்லாம் கிடையாது. திமுகவோட தான் நம்ம கூட்டணி அமைக்க போறோம்ங்கிறதுனால தான் ப. சிதம்பரம் தான் சரியான தேர்வு. திமுகவுடன் நல்ல ஒரு உறவில் இருக்கக்கூடியவர். காங்கிரஸில் முக்கியமான மூத்த முகங்கள்ல ஒருவரா இருக்க ப. சிதம்பரம் போய் முதல்வர நேர்ல சந்திச்சு பேசினா, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பைசல் பண்ணிடலாம். நமக்கும் தேவையான தொகுதிகள எப்படி பேசி வாங்கணுமோ, அப்படி பேசி சிதம்பரத்தால தான் வாங்க முடியும்னு சோனியா மற்றும் கார்கே அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க. சோனியா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவுடைய உத்தரவுக்கிணங்க ப. சிதம்பரத்த போய் செல்வ பெருந்தகை சந்திச்சாரு. டெல்லியில இருக்கிறவங்க கார்கே எல்லாரும் காணொலி வாயிலாக சந்திச்சு ஒரு மீட்டிங் போட்டாங்க அங்கேயே. அதுக்கு பிறகாக முதல்வருடைய வீட்டுக்கு வந்தாங்க. கனிமொழி அவர்களும் அங்க இருந்தாங்க. ஏன்னா கனிமொழியும் இதுல மிக முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணாங்க. ராகுல் காந்திக்காக இருக்கட்டும், டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமைகளுக்காக இருக்கட்டும், இங்க திமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பிரச்சனை அந்த சர்ச்சை குரல்கள்லாம் எழுந்தப்போ டெல்லியில போய் கன்வே பண்ணி வந்து ஒரு தூதர் மாதிரி செயல்பட்டதுல மிக முக்கியமானவர் வந்து கனிமொழி. அதனால கனிமொழியும் முதல்வர்களுடைய வீட்டுல இருந்தாங்க. அப்போ பேசி முடிக்கப்பட்டதுல செய்தியாளர்களை சந்திக்கல, தவிர்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து சீக்கிரம் வந்து நாங்க முடிவு பண்றோம், அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேத்து நைட்டு வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா எந்த அறிவிப்புகளும் வரவில்லை. பிறகு மாலைக்கு மேலாக தான் அப்புறம் இன்னைக்கு முடிவு எடுக்கப்பட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக காங்கிரஸால அமைக்கப்பட்ட கிரிஸ் ஜோடங்கர் நியமிக்கப்பட்டவர். அவரு செல்வ பெருந்தகை இவர்கள் எல்லாம் போயிட்டு 28+1 அப்படிங்கிற ஒரு தொகுதி பங்கீட்டை சைன் பண்ணி ஒப்பந்தத்தை கொண்டு வந்துட்டு செய்தியாளர்களையும் சந்திச்சு பேசினாங்க. இந்த 28+1க்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த 28 அப்படிங்கிறது வெற்றி. 28மே எம்எல்ஏக்கள் சீட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும், டெல்லியில ஒரு வாய்ஸாக பாஜக எதிர்க்கிறதுக்கு ராஜ்யசபாலையும் ஒண்ணு வருது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்தியா கூட்டணியுடைய மிக முக்கியமான முகங்கள்ல இருக்கிறது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மணிசங்கர் ஐயர் கூட சமீபத்தில் இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்பே சொன்னாரு, இந்தியா கூட்டணியை தலைமை தாங்கிறதா வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கணும், அவர் வந்து அந்த ஒருங்கிணைப்பு பதவியை எடுத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா மம்தா பானர்ஜி எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சிலர் சொல்லியிருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவுல இந்தியா கூட்டணியை ஒற்றுமையா கட்டமைச்சு கொண்டு போறதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுடைய முகம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு பண்றாங்க அப்படிங்கிறப்போ தென் மாநிலங்களுக்கான தொகுதிகள் குறையும், மக்களவையில பிரதிநிதித்துவம் குறையுங்கிறப்போ அப்போ தென் மாநிலங்கள் எல்லாத்தையும் இணைத்து பேசியவரும் முதல் கட்டமாக ஒரு படி எடுத்து வச்சதும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான். அதுவும் சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது நமக்கு எல்லாம் தெரியும். அப்படி இந்தியாவுக்கான ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், பாஜகவை எதிர்த்து நம்ம களமாடுறதுக்காக தமிழ்நாடும் முதல்வர் அவர்களும் வேண்டும், ஸ்டாலின் அவர்களும் வேணுங்கிறதுனால இது எல்லாத்தையும் பேசி ராகுல் காந்தி அவர்களையும் ஒத்துக்க வச்சு சோனியா காந்தி மற்றும் கார்கே அவர்கள் முன்னெடுத்த முயற்சி தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றிகரமா முடிஞ்சதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. நாளை 4 பேர் வந்து வேட்புமனு தாக்கல் மாநிலங்களவைக்கு பண்ண போறாங்க. திமுக சார்பில் அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திருச்சி சிவா அவர்கள் கடந்த 30 ஆண்டு காலமாக திமுகவுடைய டெல்லி முகமாக அறியப்படக்கூடிய திருச்சி சிவா அவர்கள், அடுத்ததாக கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் தேமுதிக சார்பில் வந்து 2016 போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதற்கு பிறகாக திமுகவில் இணைந்தார். சிறுபான்மையினருக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணுங்கிறதுனால அவருக்கும் வந்து மாநிலங்களவை சீட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் சார்பில் மீனாட்சி நடராஜன் வந்து தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் இங்க இருந்து போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு பெண் பிரதிநிதித்துவத்திற்காக மீனாட்சி அவர்களுக்கு கொடுக்கப்படுது. 99.9%
தேமுதிகவுடைய மாநிலங்களவை வேட்பாளராக எல்கே சுதீஷ் அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ இவங்க 4 பேரும் தான் நாளைக்கு திமுக சார்பில், திமுக மற்றும் கூட்டணி சார்பில் மாநிலங்களவைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண போறாங்க. பல நாட்களாக நீண்டு கொண்டே போன ஒரு கூட்டணி பஞ்சாயத்துங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு. இன்டாக்டான கூட்டணி இன்டாக்டா இருக்குமா இல்லைனா இருக்காதா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து மிக சாதுரியமாக கச்சிதமாக காங்கிரஸ் வேண்டாம் விட்டுடலான்னு பல திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள்லாம் சொன்னாலும் இல்ல காங்கிரஸ் நமக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப கச்சிதமாக காய் நகர்த்தி ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை மீண்டும் கட்டுக்கோப்பாக கொண்டு போவதில் தான் ஒரு கிங் என்பதை நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். Subscribe to One India and never miss an update.